வணக்கம். கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு பதிவு போட்டு. முக்கியமா ஒரு 2 விஷயம் பத்தி பதிவு போடலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு வந்து இப்ப நடக்கிற ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் பத்தி. அ அந்த பதிவு போடலான்னு முடிவு பண்ணலான்னு நினைக்கிறபோது என்னதுன்னா, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நடந்துட்டே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த 2021க்கு ரஷ்யன், யுக்ரைன் வாருக்கு அப்புறம் போர் எப்போ முடியும்னே நமக்கு தெரியல. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கூட ரஷ்யன், யுக்ரைன் வார் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வார்ல என்ன முடிவு வரும், ஏது வரும்ன்றது நம்மளால கணிக்கவும் முடியல. கணிப்பு எல்லாமே தப்பா போடுறதுனால நான் இந்த ஈராக், இஸ்ரேல், அமெரிக்கா வாரை பத்தி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு பிறகு பதிவா போடலைன்னா அடுத்த பதிவா நான் போட முயற்சி பண்றேன். இப்போ வந்து நம்ம வந்து 5 மாநில தேர்தல் பத்தி பேசுவோம். முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரம் பத்தி இப்போது விவாதிப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் நினைச்சேன் இவங்க இன்னைக்கு அனுப்புவாங்க, நாளைக்கு அறிவிப்பாங்க வேட்பாளர் பட்டியல் அப்படி இப்படின்னு பேசும்போது 2 நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் பட்டியல் அனுப்பிச்சாங்க. நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு வந்து 4ஆம் தேதி ஏப்ரல். அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு மாலை நேரத்தில் பிரதமர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பாரதிய ஜனதா கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, ஆனால் தலைவர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க, கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை முக்கியமாக கலந்துக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அவர் வந்து அவர் கேரளா பிரச்சாரம் பண்ணும்போது போன வாரத்தில் அவரோட பேர் அதில் இடைப்படாததே மிகப்பெரிய வருத்தத்தையும் கொந்தளிப்பை ஏற்பட்டிருக்கும் போது, இப்படி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கும்போது நிச்சயமா சென்னையில் இருக்கும்போது அவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சிகளையும் நடத்தும். தமிழ்நாட்டில் ஒப்புச்சப்பனா பிஜேபி வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மேனிஃபெஸ்டோட நான் படிக்கல, பிகாஸ் அது வந்து ஜெயிச்சாதானே ஒன்று. இன்னொன்று அதெல்லாம் கூட்டணி கட்சி தானே, கூட்டணி கட்சியோட ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 12th மேன் மாதிரி, கிரிக்கெட்ல 12th மேன் மாதிரி தான் தமிழ்நாடு பிஜேபி இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ கேவலமான நிலைமையில இப்போ வந்து தேர்தலை சந்திக்கிறது நான் முன்கூட்டியே பதிவில் சொல்லியிருக்கேன். என்னோட எல்லா பதிவுகளும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் டு மை சர்ப்ரைஸ் நிறைய வட மாநிலங்கள் நடந்த ஒப்பீனியன்ஸ் போலில் வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே வித்தியாசம் இருக்கு. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும்னு போட்டிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்கிட்ட எப்படி அதெல்லாம் வந்து எந்த விதத்துல அவங்க கெஸ் பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. இப்போ வந்து தமிழ்நாடு பிஜேபி பத்தி பேசும். தமிழ்நாடு பிஜேபி வந்து தமிழ்நாடு பிஜேபி பத்தி என்னத்தை பேசுறது, சூன்யத்தை பத்தி என்னத்தை பேசுறதுக்கும் தமிழ்நாடு பிஜேபி பேசுறதுக்கும் ஒண்ணுதான். நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாடு பிஜேபியில ஒரு தலைவர்கள், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இப்போதைக்கு யார் இருக்காங்க? நாகேந்திரன் ஒரு பேரு, அப்புறம் தமிழேசி, இந்த வானதி, அப்புறம் மிச்சர் முருகன், மற்றவங்களாம் யாரும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாடு பிஜேபியில ஒரு 5 தலைவர் இருக்காங்களா? ஒரு 5 தமிழ்நாட்டில் பிஜேபியில ஒரு 5 தலைவர் இருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு தலைவர்கள். எல்லா பெரிய நான் சொல்றேன், அதில் மற்ற கட்சியில் இருக்காங்கன்னா மற்ற கட்சியில சின்ன கட்சிங்க, நான் அதிமுக திமுக பேர் 5 தலைவர் சொல்லலாம். இங்க தமிழ்நாடு பிஜேபி 5 தலைவர் இருக்காங்களா? இல்லை. இல்லை, எந்த தலைவர் ஆச்சு தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலையை தவிர தன் சொந்த செல்வாக்குல பிஜேபி, தாமரை, மோடி பேர் இல்லாம ஏதாவது ஒரு தொகுதியில நின்று டெபாசிட் வாங்குவீங்களா? நீங்க 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு உங்களுக்கு திராணி இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சி, 3% நோட்டா கீழே இருந்த ஒரு கட்சியை 12% கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு 18% ஓட்டு வாங்குற அந்த கட்சியை யார் சொல்லி அதிமுக கூட்டணி போய் அதிமுக கூட்டணி போனா ஜெயிக்கணும் யார் சொன்னான்னு தெரியல. நான் பல பேர் சொல்றது வந்து நம்ம துக்ளக் ஆசிரியர் தான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணம், அவர் தான் சொல்லியிருக்காரு தான் சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, துக்ளக் ஆசிரியர் வந்து ஹீ இஸ் எ வெரி குட் எக்கனாமிஸ்ட், ஒரு எஜுகேஷனலிஸ்ட், மற்ற எல்லா விதத்துலையும் ஹீ இஸ் ஸோ பிரில்லியன்ட். ஆஸ் ஃபார் அஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் கன்சர்ன், எனக்கு ஹீ இஸ் பச்சா ஆர் வெரி இம்மெச்சூர். அவர் ஸோ கிடையாது. ஹீ கேன் நாட் ப்ரிடிக்ட் political outcomes, not only in Tamil Nadu, in any state or in any state. அவர் பேச்சை கேட்டு இங்க இருக்கிற திராவிட ஜனதா கட்சி, திராவிட ஜனதா கட்சி, ஆமா இது வந்து பிஜேபி கிடையாது, டிஜேபின்னு பல பேர் சொல்றாங்க. அது திராவிட ஜனதா கட்சி, அதை ஏதாவது ஒரு கூட்டணியோட சேர்ந்து
தனக்கு எம்எல்ஏ சீட்டு வந்தா போதும் தவிர கட்சி எக்கெடு கெட்டு போனாலும் எந்த கவலையும் இல்லாதவங்க தான் இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும். நான் சொல்றது மேல்கட்டுள்ள தலைவர்கள். இந்த கட்சி இயங்குறதே தமிழ்நாட்டுல அடிமட்ட தொண்டர்களும் அதுக்கு மேல இருக்கிற தலைவர்களும் மட்டும்தான். அதுக்கு இருந்து ஒரே ஊக்குகோல், ஒரே நம்பிக்கை, ஒரே பர்சன் ஹூ இஸ் தே ஆர் லுக் அப் டு வாஸ் அண்ணாமலை. அவரையும் தூக்கிட்டாங்க. என்ன இப்போ தூக்கிட்டு வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கல, ஒரே குளறுபடியா இருக்கு. நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எலெக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு 4. ஸோ 17 நாள் தான் இருக்கு. 17 நாள்னா 2.5 வாரம் தான் இருக்கு. 2.5 வாரம்னா எப்படி சூடு பிடிக்கணும், எப்படி இருக்கணும், வேட்பாளர் பட்டியலே அளிக்கல. அப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அதை தாக்கல் பண்ணி அவங்க கரெக்டாக ஓகேவான்னு சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ இருக்கும்போது, அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு டோர்னமெண்ட்லேருந்து ஒரு மொக்க டீம் வந்து கலந்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லையா கிரிக்கெட்டில். அது நிறைய மொக்க டீம்லாம் என்ன தெரியல, நாங்கள் வந்து அவங்களும் ஜாலியாக வந்து கலந்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டேன்னு. ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சா அது ஒரு ஜாலி, அவ்வளோதான். வந்து தே ஆர் ஜஸ்ட் லைக் அ பார்ட்டிசிபெண்ட். அதே மாதிரி தான் இந்தியா வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் கலந்துக்குச்சுன்னா அதாவது தெரியும் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு, ஒரு பார்ட்டிசிபெண்ட் பண்ணி கலந்துப்பாங்க. அதே நிலைமை தான் தமிழ்நாடு பிஜேபிக்கும் இந்த தேர்தல். தே ஆர் ஜஸ்ட் ஏ பார்ட்டிசிபென்ட். நாங்களும் கலந்துக்கிறோம், ஆனால் ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் நாங்கள் சும்மா கலந்துப்போம், நாங்கள் ஒரு தேசிய கட்சி. தற்சமயம் தமிழ்நாடு பிஜேபி தான் இந்தியாவிலேயே ஒரு மட்டமான என்ன சொல்றது, வேர்த்லெஸ், ஸ்பின்லெஸ், ஸ்பைன்லெஸ் ஆன ஒரு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட் யூனிட் எதுன்னா தமிழ்நாடு தான். இது மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் கூட சொல்லலை, ஆந்திர பிரதேஷ் கூட இப்போ ஸ்ட்ராங்காக, தெலுங்கானா ஸ்ட்ராங்காக இருக்கும், கர்நாடகா ஸ்ட்ராங்காக, ஏன் கேரளாவில் கூட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சுத்தம் பஞ்சாப்லோட ஸ்ட்ராங்காக இருக்கும் வேற ட்ரெடிஷ்னலில். இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஒர்ஸ்ட். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பிஜேபி கேரளாவில் கூட ஆட்சி பிடிச்சிடும் அடுத்த 10 வருஷத்தில், பஞ்சாப்ல கூட அடுத்த 10 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிடும். இந்தியா முழுக்க ஆளும். 2047 100 வருஷம் சுதந்திரம் ஆகும்போது பிஜேபி இந்தியா முழுக்க ஆளும். ஆனா தமிழ்நாட்டுல இந்த நூற்றாண்டுல ஆடுறதுக்கான வாய்ப்புகள் 99.9% கம்மி. மோடி அவர்கள் அதை அவர் வாழ்நாளில் பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் மோடி, அமித்ஷா தான். அவர்கள் தானே முடிவெடுத்தாங்க தூக்கணும். சரி, எந்த காரணத்தை வச்சு இப்படி அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அத்தர் தெரியல. 12% எடுத்த பாஜகவுக்கு வந்து 27 சீட்டா, 20% தானே ஓட்டு எடுத்தாங்க. 21%, 9% ஜாஸ்தியா ஓட்டு வாங்கின அதிமுக 150-60 சீட்டுக்கு மேல போட்டியிடுமா? என்ன கால்குலேஷன், என்ன அரித்மெட்டிக்னு தெரியல. அது இல்லாம ஒட்டா கூட்டணியோடு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அமித்ஷா வந்து சாணக்கியார் அதெல்லாம் சொல்றாங்க, 1+1 இஸ் நாட் 2ன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன்ஸ்ல. இட் மே பிகம் 22 கூட ஆகலாம், ஆர் -1 கூட ஆகலாம். ஸோ -1 தான் போய் முடியும் நான் நம்புறேன். நான் விரும்புறது என்னன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறவே கூடாது. இப்படி ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா ரொம்ப மோசம். ஒரு மோசமான டீமு ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சா எவ்வளவு மோசமா இருக்கும். இப்போ சிஎஸ்கே இருக்கிற நிலைமை தான் நம்ம இந்தியா கூட்டணிக்கும் படு கேவலமா இருக்கு. இப்போ சிஎஸ்கே வந்து ஏன் சிஎஸ்கே கூட வந்து IPL 2026 ஜெயிக்கலாம். ஆனால் நம்ம என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நல்லாவே வெளிப்படும். ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்கிற மாதிரி இருக்கும். வித்தவுட் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி இஸ் பேக் டு ஸ்கொயர் 1-0. எனக்கு வந்து 1999 ஞாபகம். இதே மாதிரி தான் மோடி வந்து பிஜேபியில் வளர்ந்து வரும்போது அவர் வந்து தேர்தல் அரசியல் வராது மணி அவரோட பேர் ரொம்ப அடிபடுச்சு 99ல். பட் அப்போ இருந்த குஜராத்துடைய முதல்வர், அவர் பேர் பட்டேல், வேஜராவ் பட்டேல் நினைக்கிறேன், அவருன்னு கூட பேர் சேர்ந்து வந்து மோடி வந்து குஜராத்லேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க, டெல்லிக்கு அமிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் இவர் வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. தி மேட் ஆஃப் சென்ஸ் சம்திங் தட் ஹில் பிகம் சம்திங் பிக். ஆனால் கட்சி மோசமான நிலைமை இருக்கும்போது அதே வாஜ்பாய் அத்வானி திருப்பி கூப்பிட்டு 2002ல் அவரை முதல்வர் ஆக்கினாங்க, டைரக்டாக முதல்வர் ஆக்கினாங்க. அவர் முதல்வர் ஆன உடனே எடுத்துக்காக்கு வந்துச்சு, அங்கே ராய்ட்ஸ் நடந்துச்சு. குஜராத் மோசமான பின்தங்கி ஸ்டேட். அது குஜராத் ரொம்ப டெவலப் ஸ்டேட்டாக நினைக்காதீங்க. 2000 முன்னாடி எப்படி இருந்தது கொஞ்சம் கூகுள் மேப்களில் கேட்டு பாருங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி தான் இருந்தது, ராஜஸ்தான் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது வேற. அது உருவாக்குனது அவர். அதே போல தான் வில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். எதே இங்கே இருக்கிற கட்சிக்காரர்களுங்க எப்படி வந்து அண்ணாமலையை வந்து ஓரங்கட்ட நினைக்கிறாங்களோ அதே தலைமை, டெல்லி தலைமை திருப்பி அண்ணாமலை கூட்டிட்டு வந்து இந்த கட்சியை வளர்த்து ஆட்சி பிடிக்குமா
வில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃபான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதை பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பார்த்தோன்னா நம்ம அசாம் பார்க்கலாம். அசாமில் ஐ ஸ்டில் திங்க் பிஜேபி வில் வின் 90 to 100 சீட்ஸ் ஆஃப் 120 சீட்ஸ். 294 வெஸ்ட் பெங்கால் மிக மிக முக்கியமான தேர்தல். வெஸ்ட் பெங்காலில் வந்து சிஆர்பிஎஃப், ஐசிஎஃப் போன்ற இந்திய துணை ராணுவ படைகள் அங்கே வந்து ரொம்ப ரோந்து பணிகள் நடத்துகிறாங்க. அங்கே வந்து மிக என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க. ஓட்டர்ஸ் அங்கே இருக்கிற வயலன்ஸ்லாம் குறைக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு வந்து பிஜேபி ஓட்டு போட நம்ம உயிரோடு இருப்போம், இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அமித்ஷா வந்து 15 நாள் வந்து பெங்காலே இருக்க போகிறதா சொல்லியிருக்காரு. 15 days டில் எலெக்ஷன் முடிவு வரைக்கும். ஸோ எவ்வளோ சீரியஸாக இருக்குது பாருங்கள் பெங்கால் வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ பெங்கால் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் எவ்ரி டே இட்ஸ் பிகமிங் மச் கோஸ். ஒரு 55-45 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது, 50-50 வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதோடைய ரிசல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்குறது அஸ்ஸாம் அண்ட் பெங்கால் தான். தமிழ்நாட்டில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு சப்ப டீம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது, நம்ம அதில் மாதிரி தான் இருக்காங்க. திமுக வந்து திமுக பற்றி பேசும்போது ரொம்ப நல்ல பிரமாதம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லா கூட்டணிகளையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பண்ணியிருக்காங்க. 2 தப்பு தான் நான் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக மதிமுகவுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கு பதிலாக 6 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம், ஒரு 4 சீட்டு மிச்சப்படுத்திருக்கலாம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட் தான் கொடுத்துருக்கேன். நான் விடுதலை சிறுத்தைக்கு திருமாவளவனே வந்து ஒரு பெட்டியை சொன்னால் நாங்கள் 6லேருந்து 10 எதிர்பார்க்குறோம், மினிமம் 6 இருக்கலாம். அவர் கேட்டது 6 கொடுத்துருந்தோம், அங்கே ஒரு 4 சீட்டு மிச்சப்படுத்திருக்கலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு 5 அப்புறம் வந்து வைகோ கட்சிக்கு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 சீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா கமல்ஹாசனுக்கு ஒரு 1-2 கொடுத்துருக்கலாம். கமல்ஹாசனை பற்றி ஞாபகம் வரும்போது அந்த ஆளை பற்றி என்னத்தை பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் கட்சி அடமான வச்சிட்டார் அந்த ஆள். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த 2024 தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி சொன்னேன், இந்த ஆளுக்கு வந்து சீட்டை அப்பயும் தரமாட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அது நான் என்னோட அறிவோ நான் பயங்கரமாக ஞானியோ இல்லை, நான் ஒரு கெஸ்ட் தான் பண்ணேன். எப்படி நினச்சி ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக 1-2 சீட்டாச்சும் கொடுப்பாங்க, திமுக சின்னத்திலாச்சும் போட்டி போட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வைகோ திமுக சின்னத்தில் போட்டி போட வைக்கிறாங்களோ அந்த மாதிரி திமுக சின்னத்திலாச்சும் போட்டி போட வைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது கூட நடக்கலை. அவருக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்க, நீ வந்து கத்திட்டு வந்துட்டு பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் மீம்ஸ்லாம் வருது, உனக்கு 2 சீட்டு வேணுமா, இல்லை நான் 2 படம் உங்களுக்கு தரட்டுமானும் போது கமல் வந்து எனக்கு 2 படம் கொடுத்தா போது, சீட்டை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அடமான வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று நடக்குது. ஸோ பிரமாதமாக பண்ணிங்க. பட் அந்த ஒரு 8 சீட்டு வந்து டிஎம்கே தன் வசப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு 8 சீட்டில் அதிகமாக போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். மற்றபடி அன்புமணிலாம் 18-20 எதிர்பார்த்தா எல்லாம் கிடச்சி, மற்ற எல்லா கட்சியும் ஓகே. நம்ம தினகரன் 11 சீட்டு வாங்கியிருக்காரு, வெரி குட். ஆனால் பாஜக 27 சீட்டு வாங்கியிருக்கு, காங்கிரஸோட 1 சீட்டு கம்மி. 3% இருக்கிற கட்சி 28 சீட்டு வாங்கியிருக்கு. 12% ஓட் ஷேர் இருக்கிறது 28 சீட்டு உண்டு. வாரே வா, என்ன லாஜிக், என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதான் சொல்லுவாங்கல்ல, 3வது ரேங்க் எடுக்கிற பையனுக்கு எதுவுமே கொடுக்கல, 10th ரேங்க் எடுக்கிற பையனுக்கு கிளாஸ் லீடர் ஆகிட்ட மாதிரி இருக்கு. ஸோ தமிழ்நாடு நிலவரம் இப்படி இருக்கு இப்போது. நிறைய பேர் வந்து கேட்கலாம், நீங்கள் டிவிக்கே விஜயும் சீமான் பற்றி பேசலையே அப்படின்னு கேட்கும்போது நான் அப்பவும் சொல்கிறேன், சீமான் வில் ஆல்வேஸ் பி எ ஸ்பாய்லர். சீமானோட ஒரே வேலை ஸ்பாய்லர் தான். அவருக்கும் தெரியும் அவர் கட்சி ஜெயிக்க போகிறது இல்லை, எப்பயுமே ஆட்சி வர போகிறது. இஸ் எ ஸ்பாய்லர். அவர் அதுக்காக தான் அந்த அரசியல் நாடகத்தையே பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பெனிஃபிட், மானிட்டரியா பெனிஃபிட் எங்கேருந்து வருது, எந்த கட்சி கொடுக்குறான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியும் கொடுக்குது, ஆளுங்கட்சியும் கொடுக்குது. டு ஸ்பிளிட் தி ஓட், ஆன்டி கம்பன்சி ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறது தான் அது பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காரு, ஜாலியாக பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ அவர் பேசுறது, அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அரசியல் இப்படி ஒரு இறுக்கமான ஒரு அரசியல் சூழ்நிலை சீமான் போல ஒரு ஜோக்கர்ஸும் தேவைப்படுறாங்க. ஆனால் அவருக்கு போட்டியாக வந்து இப்போ நீ மட்டும் தான் இருப்பியா அப்படின்னு நம்ம டிவிக்கே விஜயும் வந்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு மேலே அவர் என்ன போட்டினா, சீமான் கட்சியும் தமிழரும் டிவிகேக்குள்ள இடையில் தான் பயங்கர போட்டி. யார் பயங்கரமான காமெடி பீஸுன்றது, யார் பயங்கரமான இவங்க தற்கொலைன்றாங்க, அவங்களும் இவங்க தாக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மக்களாக பார்க்கும்போது ஒரே ஜாலியாக இருக்குது. இவங்க பண்ணுற காமெடிக்குன்னா இவங்களை பற்றி நான் சீரியஸாக நான் எடுத்துக்கல. ஏன்னா தே வில் பி ஒன்லி ஸ்பாய்லர். அவங்க எதுவுமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஆஃப்டர் டிவிகே உடைய அந்த த்ரீஷா மேட்டராக இருக்கட்டும், பர்சனல் விஷயங்கள், அவர் வந்து பர்சனல் விஷயம் ரொம்ப முக்கியம்.
ஒரு பொது வாழ்க்கையில் வரும்போது பர்சனலாக நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும். அது வந்து முக்கியமாக அரசியல் டைமில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணியிருந்தா 5 வருஷம் பற்றி யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் கொடுக்குதா அந்த பிரச்சனை, இந்த கருணாநிதிக்கு தான் பிரச்சனை இருக்கு, பட் தே சர்வைவ்டு. அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அரசியலில். ஸோ அதனால டிவிகேக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. அந்த ஒரு அவர் அறிக்கை, அவர் கட்சியில் இருக்க யாருக்கிட்டையும் மெச்சூரிட்டி இல்லை. ஸோ நான் நினைக்கிறேன்னா 5% முன்ன பின்ன இருக்கலாம். 5% இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டிவிகே. 10%லாம் போச்சா, ஒருவேளை 10% போயிடுச்சு வச்சுக்கோங்க, ஐ திங்க் தட் வில் பி மிராக்குலஸ். அது வந்து தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். திமுக மாபெரும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும். 10% மேலே ஓட்டு டிவிகே எடுத்தா திமுக மாபெரும் வெற்றி பெறும், மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்கும் யாரோட துணை இல்லாமல். அதிமுக 90-85 கிலோ வரும். அதிமுக என்டிஏ கூட்டணி. இது வந்து ஒரு சின்ன அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான், அது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் எப்படி போகுதுன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரமோ, எலெக்ஷனுக்கு அதாவது பிரச்சாரங்கள் முடிஞ்ச பிறகு ஒரு பதிவு நம்ம போடுவோம். எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்போ பார்த்துட்டு ஒரு பதிவு போடுவோம். இதுக்கு அடுத்த பதிவு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் நடக்கிற ஒரு போருக்கு பற்றியான என்ன அவுட்கம் ஆயிருக்கு, என்னால் இந்த போர் நடக்குது, இந்த போர்னால என்ன நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரே பாதிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம டீசல் அண்ட் பெட்ரோலில் கூட நம்ம சமாளிச்சிட்டோம், அந்த கிரைசிஸ்லாம் கூட பண்ணுவோம். கேஸ் இஸ் பிகம் ஏ பிக் ப்ராப்ளம். கேஸ் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த கத்தாரு போன்ற நாடுகள் தான் நம்மளுக்கு பிக்கஸ்ட் சப்ளையர் ஆஃப் கேஸ். அங்கேயே வந்து அங்கே வந்து சவுதியிலேருந்து கேஸ் வந்து வராதனால ரொம்ப பிரச்சனை. சரி, நம்ம க்ரூட் ஆயில் சேவ் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது பெட்ரோல். கேஸ் இன்ஃபேக்ட் எல்பிஜி இஸ் த மோஸ்ட் லைட்டர் ஃபார்ம் ஆஃப் க்ரூட் ஆயில். அதாவது இப்படியே வந்து ஒயிட் பெட்ரோல், டீசல் வருது, சிஎன்ஜி. எல்பிஜி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம், அது ரொம்ப லைட்டர். அதுதான் வந்து டாப் குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான அந்த ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு படித்ததுலாம் என்னென்னா, நம்ம வந்து நாட் ஓன்லி டீசல் அண்ட் பெட்ரோல் சேமிக்கணும் இல்லை, சிஎன்ஜி அண்ட் கேஸும் சேமிக்கணும். ஏன்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. எஸ்பெஷலி ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் நிறைய பேர் வந்து அதனால் பாதிப்பு இருப்பாங்க. அது வந்து ரெஸ்டாரண்ட் மூடுறதுனால வேலைவாய்ப்பும் குறையுது, நாட்டுக்கும் டேக்ஸ் குறையுது, ஒரு நாட்டிலே ஒரு எக்கனாமிக்கல் ஒரு ட்ராபேக், ஒரு ஹால்ட் வருது. ஸோ மோடி அவர்கள் இதை கவனிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி ட்ராபேக் அண்ட் ஃபெயிலியர் ஐ திங்க் இன் திஸ் வார் பை மோடி. அதர் தட் த வே ஹேண்டில்டு தி ஹோல் கிரைசிஸ் வந்து பக்கத்தில் அடின்னு அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டு எது போடுறாங்க, நம்ம பாட்டுன்னு ஒழுங்காக இருந்துட்டோம். ஸோ தட் வாஸ் ஒன்லி ட்ராபேக் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை முழுசாக நீ பார்த்த எல்லாருக்கும், அனைவருக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.